ஹலோ காய்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது என்னோடய தோட்டத்தில் இருக்கிற ஸ்ட்ராபெர்ரி பழம். பாருங்கள், நான் சாடியில் தான் வச்சுருக்கிறேன். நிறைய பழங்கள் வளர்ந்துருக்கு, பழுக்காமையும் இருக்குது. இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற பழங்கள் எல்லாம் இன்னும் ஒரு 3-4 நாளில் ரெடி ஆயிடும். இப்போ கொஞ்சம் டார்க் ரெட்டாக இருக்குது பாருங்கள், அந்த கலர் தான் நல்ல பழுத்த பழம். இப்போ அதைத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இதை நான் இப்போ பிடுங்கலாமண்டு சாடியில் தான் நான் வச்சுருக்கிறேன் ஸ்ட்ராபெரி. ஏனென்றால் நிலத்தில் வச்சா இங்கே வந்து ஸ்லக்கும் ஸ்னைலும் வந்து சாப்பிட்ருவினோம். அதால் நான் இப்படி சாடியில் வச்சுக்கிறேன். நிலத்தில் வச்சா ஆனால் இன்னும் நிறைய பழங்கள் வரும். நிலத்தில் அந்த பூச்சி தொல்லை தாங்க முடியாது, தான் ஒரு பிரச்சனை. ஆனால் சாடியிலையும் வரும். நான் வந்து மருந்து போட்டபடியால் ஸ்லக்கும் ஸ்னைலும் வந்து இதில் வந்து இந்த வருஷம் மட்டுமே சாப்பிட இல்லாவே என்னபடியாக பழங்கள் எல்லாம் ஒழுங்காக இருக்குது பாருங்கள். இது ஹேங்கிங் பாஸ்கெட்டில் போட்டிருக்கிறேன். இப்போ நான் பழுத்த பழங்களை மட்டும் பிடுங்க போகிறேன். மற்றது இந்த ஸ்ட்ராபெரி வந்து பாருங்கள், நான் நெட் போட்டிருக்கிறேன். அது வந்து அந்த மண்ணில் அந்த பழங்களை முட்டாமல் இருக்கிறதுக்காக, மண்ணில் முட்டி கொண்டு வந்தால் சிலக்கு வந்தால் சாப்பிட்ருமெண்டு தான் அப்படி நெட் வச்சுருக்கிறேன் நான். ஆனால் இந்த வருஷம் வந்து சிலக்கு வந்து சரியான குறை வேணுண்டா நான் மருந்து அதுக்குள்ளே இடைக்கிட போட்டு கொண்டு இருக்கிறதால அந்த மருந்திட மணத்துக்கு வந்து சிலக்கு வராது. அதனால் இந்த ஸ்ட்ராபெரி வந்து இந்த வருஷம் நிறைய வந்திருக்கு. இந்த கலரை பாருங்கள், இப்படி இருக்கேக்குள்ளே நல்ல இனிப்பாயும் நல்ல பழுத்த பழம் இந்த கலர் தான். ஸ்ட்ராபெரி வந்து இது எந்த ஸ்ட்ராபெரி கண்டு வந்து இது 5வது வருஷம் காய்க்குது. இது வந்து விண்டருக்கு அப்படியே இருக்கும், அப்புறம் சம்மர் வரைக்கும் தானாகவே வந்து துளிர்த்து கண்டுகள் எல்லாம் வரும், சின்ன சின்ன கண்டுகள். நான் அதில் பிடுங்கி வேறு இடத்துல நட்டு வைக்கிறேன் நான். அதால் ஒரு 3 கண்டு தான் ஆரம்பத்தில் வச்சேன் நான். அப்புறம் அதில் இருந்து சின்ன குட்டிகள் வந்து இந்த அதை எடுத்து வேறு சாடியில் வச்சு தான் இப்படி நிறைய கண்டுகள் வந்திருக்கு. இப்படி ஒரேஞ்சாக இருக்கிறத வந்து இன்னும் ஒரு 3-4 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணும், இல்லாட்டி புளிக்கும் சாப்பிட. இப்படி நல்ல ரெட் கலரில் இருந்தேன்னா நல்ல இனிப்பாக இருக்கும். இந்த ஸ்ட்ராபெரி வந்து நல்ல இனிப்பான ஸ்ட்ராபெரி தான் எங்கள்கிட்ட விட்டு இருக்கிறேன். பாருங்கள், இந்த கலர் என்ன பியூட்டிஃபுல், நல்ல இனிப்பாக இருக்கும். இது அப்படியே நான் கொஞ்சம் ஒரு தண்ணிக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் என்ன செய்வேன்னா கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு தான் பிறகு நிறைய போடக்கூடாது. கொஞ்சம் உப்பு போட்டால் பூச்சி எதுவும் இருந்தால் வெளியில் வந்துடும். வடிவாக கழுவிட்டு நாங்கள் பிறகு சாப்பிடலாம். சிலதில் வந்து சின்ன சின்ன பழமாக இருக்குது. என்னென்னு சொன்னால் அந்த மண் வந்து சரியாக இல்லாட்டி அதில் குட்டி குட்டி பழமாக வரும். கம்போஸ்ட் வந்து புது கம்போஸ்ட் போட்டால் நல்ல பழம் கிடைக்கும். பாருங்கள் எப்படி இருக்கு, நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குண்ணே. நீங்களும் நட்டு எடுத்து சாப்பிடுங்க. நன்றி.